العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون அல்லாஹுக்கு இடங்கள் மிகப்பெரிய இடமாகிய பள்ளிவாயலில் நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் நன்மை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை படைத்த இறைவன் எங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த உலகில் வாழ்வதற்காக வேண்டி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பழங்கள், காய்கறிகள், இன்னும் என்னென்ன அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தையுமே மனிதனுக்காக வேண்டி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்களை படைத்து எங்களுக்காக வேண்டி தந்திருக்கிறான். எனவே அந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடியவைகளில் எங்களுக்கு எது ஆசையாக இருக்கிறதோ அவைகளை சொந்தப்படுத்திக் கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் பொருளாதாரத்தையும் தந்து அதற்கான அறிவையும் நுழைஜையும் தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எந்த ஒரு பணத்தை கொண்டோ பொருளை கொண்டோ வாங்க முடியாத ஒன்று இருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு ஊதப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிர் ரூஹ் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று. இந்த உயிர் எப்பொழுது பிரியுமோ அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே அந்த உடம்புக்கு உயிரை யாராலும் ஊத முடியாது, திரும்ப யாராலும் உயிர்ப்பிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய உயிரை தான் மாய்த்துக் கொள்வதற்கோ அல்லது மற்றவர்களுடைய உயிரை பறிப்பதற்கோ அல்லாஹ் எந்த ஒரு உரிமையையும் யாருக்கும் வழங்கவில்லை. உயிர் ஏன் அவ்வளவு பெருமதியானது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய மானம் பெருமதியானது. அதற்கென்று ஒரு மரியாதை, சுயமரியாதை ஒன்று இருக்கிறது. எனவே எந்த ஒரு மனிதனையும் என்ன செய்ய முடியாது, அநியாயமான முறையில் கொலை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், மின் அஜ்லி ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا. யார் அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொலை செய்யாமல், அதற்காக பழிக்கு பழி வாங்காமல் ஒரு உயிரை அநியாயமான முறையில் யார் கொலை செய்வாரோ அவர் இந்த முழு சமுதாயத்தையும் கொலை செய்ததற்கு சமனாகும். வமன் அஹ்யாஹா, உயிர் போகக்கூடிய ஒரு உயிரை, போகக்கூடிய அல்லது ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது வறுமை கோட்டில் வாழக்கூடிய உயிர் போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதவி செய்து அவருடைய உயிரை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தால் ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, முழு மனித சமுதாயத்தையும் உயிர்ப்பித்தவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே போன்று அதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே எங்களுடைய உயிர் என்பது மிகவும் பெருமதியானது, முக்கியமானது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको इस दुनिया में पैदा किया. ये पैदा करने के बाद इस दुनिया में जिंदगी गुजरने के लिए अल्लाह सुब्हानहु व तआला सब कुछ हमको मुहैया करके दिया. आसमान हो या सूरज हो या चांदी हो या सितारे हो या फल हो या सब्जी हो, इस दुनिया में सब कुछ, ये आग हो या समा हो या जमीन हो या पानी हो या आग हो, सब कुछ अल्लाह ने हमको हमारे लिए दिया है. अल्लाह कुरान में बताया, वसख्खर लकुम मा फिस समावाति व मा फिल अर्दि जमीअन मिन. आसमान में जो कुछ है और इसी तरह जमीन में जो कुछ है, सब आप लोगों के लिए अल्लाह ने मुसख्खर करके दिया. अल्लाह और हम जो हमारे दिल में जो हमको पसंद आया, ये हम उसको मिल्कियत करने के लिए अल्लाह ने पैसा भी दिया, ये इल्म भी दिया. अल्लाह ने ये सब कुछ हमारे लिए दिया है. लेकिन इस दुनिया में कोई भी हर चीज हमको पसंद आया, हम इसको बेच सकता है, खरीद सकता है. लेकिन हमारे जो अंदर एक चीज है, ये किसी को भी अगर वो निकल जाए दोबारा नहीं ला सकता है. और इसी तरह अगर कोई बंदे को इस दुनिया में उसको खरीदने के लिए भी कहीं भी नहीं मिलता. ये क्या चीज है? हमारा रूह, हमारे जान, हमारे नफ्स.
जब हमारे बदन से जिस्म से वो निकल जाएगा उसके बाद वो नहीं आएगा। इसलिए अल्लाह सुब्हानहू व तआला ये जान को एक मुहतरम एक इहतराम करके रखा है। किसी भी बंदे को अपने जान नहीं ले सकता है और इसी तरह दूसरों बंदों के जान भी किसी जुल्मन बिगैर हक नहीं ले सकता है। अल्लाह ने इस तरह उसको मुहतरमा रख करके रखा है। वला तुल्कू बिअयदीकुम इला तहलुका, अपने आप को हलाकत में न डालो। तो एक चीज एक परेशानी की वजह से अपने आप को खुदकशी नहीं कर सकता है। और इसी तरह दूसरों बंदे के लिए अगर झगड़ा वगैरह हो फिर भी उसका जान लेना इस दुनिया में बहुत हर मुसलमान को कत्ल करने का बराबर गुनाह मिलेगा। अल्लाह ने कुरान में बताया कतबना अला बनी इस्राइल अन्नहु मन क़तल नफ्सन बिग़ैरि नफ्सिन औ फ़सादिन फिल अर्ज़ फ़कअन्नमा क़तल अन्नास जमीआ। कोई बंदा जुल्मन कोई बंदे को मार दिया जाएगा वो इस सारे इंसानियत को मारने का गुनाह मिलेगा। अगर कोई बंदा अगर कोई मशक्कत में है इस टाइम मैं उसको मदद करता हूँ उसका जान बचाता हूँ, अल्लाह ने ये सारे इंसानियत को बचाने का सवाब उसको मिलेगा। और नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया इन्न दिमाअकुम व अम्वालकुम व अअरालकुम हरामुन अलैकुम, आप लोगों का जान और माल और इज्जत ये मुहतरम चीज है। इसमें कोई बंदा जुल्मन हाथ डालेगा अल्लाह उसके गुस्सा आ जाएगा। கணித்துக்குரிய மேலானவர்களே, இன்றைய உலகில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலம் இருக்கிறதே சிறு சிறு பிரச்சனைகளுக்காக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காலம். அதே போன்று சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி மற்றவர்களுடைய உயிரை கொலை செய்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் விசேஷமாக அநியாயங்களுக்கு மேல் அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பலஸ்தீன நாட்டிலே அந்த இஸ்ராயல் செய்து வருகின்ற அந்த யுத்த போர் அந்த போர் அது கொலை செய்வதிலும் அநியாயத்திலும் மனித நேயத்திற்குமான பெரும் மோசடிகளையும் மனித நேயமற்ற இரக்கமற்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த பலஸ்தீன மக்களின் இடத்திலே அந்த பலஸ்தீன நாட்டிலே எங்கு பார்த்தாலும் இரத்த வாடை, எங்கு பார்த்தாலும் சிதைந்த உடல்கள், எங்கு பார்த்தாலும் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே சிறிய பிள்ளைகள் எந்த ஒன்றும் அறியாத பச்சிளம் குழந்தைகளுடைய அந்த உணர்வு முகத்தை பார்க்கின்ற நேரம், அதே போன்று தன்னுடைய ஊரிலும் வசிக்க முடியாது, பிற நாட்டுக்கு செல்லவும் முடியாத சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழுகின்ற அவலம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே ரசாயன பெரும் சக்தி வாய்ந்த மனிதரை ஆவியாக்கின்ற மனிதனையே அடையாளம் இல்லாத அளவு ஆவியாக்குகின்ற ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கும் இங்கும் ஓடுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய அவல நிலை, மரண ஓலங்கள், இதே நிலைமை என்னுடைய ஊரில் ஏற்பட்டால், நான் இருக்கின்ற இந்த கொரியாவிலே ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் என்னால் அந்த இடத்திலே எனக்கு என்னுடைய உணர்வு எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கும்? என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய சிந்தனையிலே எப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதனை நானும் நீங்களும் ஒரு கற்பனையாக சிந்தனை செய்து பார்ப்பது மிக மிக அவசியம். ஏனென்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய இந்த பலஸ்தீன நாட்டுடைய இந்த பிரச்சனைகளை பார்க்க முடியாது. அதிகமானவர்கள் சொல்கின்ற விடயம் என்ன? பேஸ்புக்கிலே வருகின்றது, எங்களால் பார்க்க முடியாது, நாங்கள் பார்ப்பதிலே தட்டிவிட்டு செல்கிறோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதனை கட்டாயம் பார்க்க வேண்டும். பார்க்கின்ற நேரத்திலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்ற நிஅமத்துக்கள் வழங்கும். நாங்கள் எவ்வளவு சுவண்டியாக அழகான முறையில் சாப்பிட்டுக் கொண்டும் நல்ல அழகான முறையில் குடித்துக் கொண்டும் அழகான ஒரு இடத்தில் தங்குவதற்கான ஒரு இடத்திலும் உடுப்பதற்கு ஆடை, சாப்பிடுவதற்கு உணவு, அழகான முறையில் தங்குவதற்கு இருப்பிடம் என்று அல்லாஹ் நாங்கள் எங்களை அழகான முறையில் வாழ வைத்திருக்கிறான். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியான முறையில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பலஸ்தீன மக்கள் சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஆடைகள் பழைய ஆடை, இருப்பதற்கு ஒழுங்கான இடம் கிடையாது, இருப்பதற்கு என்று சென்றாலும் அந்த இடத்திலே அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். இவ்வாறு பல அசம்பாவிதமான நிலைமைகள் எங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற நிஅமத்துக்களை வழங்கணுமாக இருந்தால் அதனை நாங்கள் பார்ப்பதின் ஊடாக கண்ணியமானவர்களை வழங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இன்று நானும் நீங்களும் அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி உதவி செய்யாவிட்டாலும், நேரடியாக அவர்களுக்காக வேண்டி போராடாவிட்டாலும்,
அவர்களுக்காக வேண்டி நான் துஆ செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு தந்த நிஅமத்துக்களுக்காக வேண்டி ஷுக்ர் செய்கின்ற பழக்க வழக்கம் இன்னும் இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் சுபஹ் தொழுகை தொழுது எத்தனை நாட்கள், நான் சுபஹுடைய தொழுகை எத்தனை நாட்கள் கலாவாக தொழுது கொண்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு நிம்மதியான உறக்கத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அழகான முறையில் வாழ வைத்திருக்கிறான். நான் இதனை கட்டாயம் சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது எனக்கும் உங்களுக்கும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. मेरे प्यारे दोस्तों, हम इस दुनिया में हम जिंदगी गुजर रहे हैं. हमारे लिए कपड़ा पहनने के लिए कपड़ा है, खाने के लिए खाना है, पीने के लिए पानी है और मशरूबात गाजिया है. लेकिन आजकल फलस्तीन में जो हालत हो रहा है, उनको पहनने के लिए कपड़ा नहीं, एक कपड़ा के एक हफ्ता तक वो लोग संभालते हैं. और इसी तरह खाने के लिए खाना नहीं, एक छोटे बच्चे के लिए भी दूध देना भी मुश्किल है मेरे प्यारे दोस्तों. लेकिन हम पहनने के लिए कितने कपड़े, एक दिन में हम 2-3 कपड़े हम बदलते हैं. और खाने के लिए बहुत कुछ खाने हैं, हम सिर्फ उनके लिए हाथ उठाकर दुआ भी नहीं मांग नहीं सकते हैं. क्यों? हम इतना हम मोबाइल में हम हमारे चीजों में हम लगे रहते हैं. लेकिन ये जो फलस्तीन में जो हालत हो रहा है, ये बहुत जुल्म इंसानियत के भी खिलाफ है. क्योंकि उधर जो इस्तेमाल होता है, जो असलिहा, ये असलिहा जब इस्तेमाल होता है, इंसान वो गाजी पानी होकर वो उबलता है. क्यों? वो लोग जो मैं फलस्तीन में जो कितना कत्ल हुआ, ये छुपाने के लिए इस तरह असलिहा इस्तेमाल होते हैं, करते हैं. क्यों? अगर इस तरह असलिहा इस्तेमाल करने से एक इंसान का उन्वान भी नहीं होता. इस तरह बहुत खतरनाक असलिहा है. और इसी तरह मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला फलस्तीन में हर जगह खून का बू और इसी तरह हर जगह अजसाम, रूह निकलते हुए अजसाम, वो भी अच्छी तरह जिस्म नहीं है, सर नहीं है, हाथ नहीं है, पाँव नहीं है, इस तरह जिस्म. और जो गुनाह भी नहीं जानता है, इस तरह जो बच्चों का मुंह, उनका शऊर. और जब वो लोग बमबारी करते हैं, इस टाइम हमारे जो मुसलमान भाई बहन हमारे मुल्क में भी नहीं रह सकता है, दूसरों मुल्क भी नहीं जा सकता है, खाने के लिए खाना भी नहीं है, पीने के लिए पानी भी नहीं है. उसके साथ भी जो भूख होने के बाद 1 हफ्ते के बाद खाना आता है, ये खाने के लिए जो लाइन में होता है इस टाइम, वो लोग हदफ करके इस्राएली फौज उनको मार देते हैं. ये बहुत खतरनाक है, इंसानियत के खिलाफ भी है. क्योंकि अल्लाह ने जिहाद कब फर्ज किया? उज़िन लिल्लज़ीना युक़ातलून बिअन्नहुम ज़ुलिमू. जब मुसलमान मजलूम हो गए थे, जुल्मन कहरन, अपना घर से निकला गया, हर अपने वतन से जब निकाला गया जुल्मन, इस टाइम ने अल्लाह ने जिहाद को फर्ज किया. वैसे किसी चीज को वो लोग उनसे हमारे लिए कोई मशक्कत नहीं आता, उन लोगों को हम कत्ल नहीं कर सकते हैं. अगरचे वो काफिर भी हो, गैर मुसलमान भी हो, हम उनको मदद करना, अगर उनको कोई फक्र फाकत आ जाए, उनको मदद करना हमारे ऊपर वाजिब होता है. इस्लाम इस तरह इंसानियत का रिलीजन है. इस्लाम हम देखेंगे पूरा का पूरा इंसानियत पर मबनी है. झूठ नहीं क्यों बोल नहीं सकता? झूठ इंसानियत के खिलाफ है. दूसरों पर इल्जाम नहीं क्यों नहीं लगा सकता? अगर कोई बंदा इल्जाम लगा दिया, अगर इल्जाम पक्का हो जाए, फिर उसको 80 मरतबा उसको मारना है. आपने क्यों उस पर एक बेगुनाह वाला का पर आप क्यों इल्जाम लगाया? इसके लिए इस तरह ये हर चीज इंसानियत के बुनियाद पर है. इसलिए हम इस तरह थोड़ा सोचना चाहिए. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் வருகின்ற நாங்கள் 1.5 மாதத்திலே அக்டோபருடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். 2 வருடங்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சுமாராக 2 வருடங்கள் தொடர்ச்சியான ஒரு நாட்டிலே அமைதியற்ற நிலைமை, சுதந்திரமாக நடமாட முடியாது, சாப்பிட முடியாது. எந்த அளவுக்கு சொன்னால்
அகதிகளாக புகலிடம் கோரி செல்கின்ற முகாம்களை கூட அவர்கள் விட்டு வைக்கிறார்கள் இல்லை. உணவுக்காக வேண்டி உணவு பங்கிடுகின்ற அந்த இடங்களில் கூட அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், சுடப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, அவர்களில் உயிரிழந்தவர்களில் 70% பெண்களும் சிறு குழந்தைகளுமே. கொலை செய்யப்பட்டவர்களில் 70% பெண்களும் குழந்தைகளும். குழந்தைகளில் 5 வயதிலிருந்து 9 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் தான் அதிகமான குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த உடம்பில் அந்த பொம் அல்லது அந்த பத்திரன் பட்டால் என்ன நடக்கிறது சொன்னால் அவர்களுடைய உடம்பு நீராவியாக பறந்து செல்கிறது. அவர்களுடைய உடல்கள் கூட அங்கு கிடைப்பது கிடையாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, யுத்தம் ஆரம்பித்து வெறுமனே 13 மாதங்களில் அவர்கள் கொலை செய்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 45,227 பேர். அதிலும் அதிகமான படுகாயங்கள் அடைந்தவர்கள் 1,07,573 பேர். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அது மாத்திரமல்ல, அடிப்படை உதவிகள், அதே போன்று எந்த காயப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ஏற்றி செல்கின்ற போது அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள், அதே போன்று எந்த நோயாளிகளை எந்த மருத்துவமனைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அந்த மருத்துவமனைகள் கூட தாக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, அவர்களுடைய அந்த போர் ஹமாஸ் போராளிகளை அழிப்பதற்காக வேண்டி ஆரம்பித்து கட்டம் கட்டமாக அப்பாவி முஸ்லிம்களை, அப்பாவி உயிர்களை கொத்து கொத்தாக கொலை செய்கின்ற அந்த அவலம் எங்கு பார்த்தாலும் இரத்த வாடை. அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீன மண்ணிலே கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, பெரும் மனித நேயத்திற்கு மாற்றமான மோசடிகளும் மனித நேயத்திற்கு மாற்றமான அநியாயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, அதிகமான விடயங்கள் இருக்கிறது பேசியிருக்கிறது. ஆனால் நேரம் விடை கொடுக்காமையின் காரணமாக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, பட்டினி போடுவதற்காக வேண்டி பிளேன் செய்யப்பட்டு பட்டினி போடப்பட்டிருக்கிறார்கள். மாவு பங்கிடப்படுகின்ற, அத்தியாவசிய உணவுகள் பங்கிடப்படுகின்ற இடத்தை நோக்கி அவர்கள் குண்டு வீசி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பள்ளி வாசல்கள், அதே போன்று மருத்துவமனைகள், ஸ்கூல்கள், அதே போன்று அந்த ரஃபா என்று சொல்லக்கூடிய சென்ற வருடம் அந்த மே மாதம் 29ஆம் தேதி அகதிகளாக தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சர்வதேச நீதிமன்றம் அங்கு அவர்களுக்கு என்ன செய்வானா, குண்டு வீச வேண்டாம், அவர்களை அங்கு நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்று சொல்லியும் அந்த இஸ்ரேல் ராணுவம் கேட்கவில்லை. அப்படிப்பட்ட மோசமான நேரத்திலே காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களால் முடியுமான ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் துவா செய்வது. ஏனென்றால் துவா செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய உடம்புக்கும் முடியாத எத்தனையோ விடயங்களை நாங்கள் கேட்கின்ற துவாவின் மூலமாக எங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் எங்கள் அனைவருக்கும் தெரியும், புகாரி இமாம் அவர்கள் சிறு வயதில் இருக்கும் போது பார்வை இழந்தார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய தாய் தனக்காக வேண்டி அதிகமாக துவா கேட்டதன் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாயுடைய கனவிலே தோன்றி, ஏ மகளே, உங்களுடைய மகனுக்கு பார்வையை அல்லாஹ் திரும்பி கொடுத்து விட்டான் என்ற சுபசோகன செய்தியை சொன்னார்கள். இதெல்லாம் இதன் காரணமாக, துஆவின் காரணமாக. எனவே எங்களால் முடிந்த துஆவை நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்காக வேண்டி செய்வது கடமைப்பட்டிருக்கிறோம். मेरे प्यारे दोस्तों, टाइम थोड़ा है, इसलिए मैं खुलासा के तौर पर मैं कुछ बातें अर्ज करके मेरा बात खत्म करता हूँ। ये जो फलस्तीन में जो हो रहा है ये इंसानियत के खिलाफ है। उनको यानी 70% वो लोग अभी आजकल तक कितने 50,000 से ऊपर कत्ल किया गया, शहीद कर दिया गया। उनमें से 70% सिर्फ औरतें हैं, वो छोटे बच्चे हैं। छोटे बच्चों में 5 साल से 9 साल तक लगभग जो बच्चा होता है वो लोग ज्यादा मर चुके हैं, शहीद हो गए हैं। और उनको एक हदफ बनाया है, उनको तजवीज़ करना है, उनको खाना नहीं मिलना चाहिए। इस तरह वो लोग हदफ करके उनको खाना नहीं पहुंचता है, जो पहुंचने वालों को भी रुकता है। और इसी तरह जो खाने जो मिलता है जगह उन टाइम उनको गोली मार देता है। इस तरह सब कुछ जो इतना जुल्म होता है, इस तरह इतना जुल्म से हद तजावुज करके उधर जुल्म हो रहा है।
ان کو ہم صرف دعا کر سکتا ہے. اس لیے ہم 5 وقت نماز ادا کر کے ان کو دعا مانگنا بھی ہم ان کو کرنے کا مدد ہے. اس لیے اللہ سبحانہ وتعالی سب کو اچھی طرح ایک زندگی دے دے. اور جو فلسطین والوں کو جو حالت کو اللہ ٹھیک کرے, جو یہود کو اللہ کے پاس ہدایت نہیں اور سب کو اللہ ہلاک کر دے. وآخر دعوانا الحمد للہ رب العالمین. ان الحمد للہ نحمده